ஃபுட்பால் உலக கோப்பையில இன்னைக்கு ஒரே நாள்ல அடுத்தடுத்து 2 மரண மாஸ் மிராக்கள் நடந்திருக்கு பாஸ். ஒட்டுமொத்த உலகமே இந்த 2 மேட்ச் ட்விஸ்ட பார்த்துட்டு இப்போ மிரண்டு போய் கிடக்கு. முதல்ல நடந்த பெல்ஜியம் வெர்சஸ் செனகல் மேட்ச்ல 86 நிமிஷம் வரைக்கும் செனகல் தான் 2-0ன்னு லீடிங்ல இருந்தாங்க. ஆனா அடுத்த 3வது நிமிஷத்துல பெல்ஜியம் 2 கோல் அடிச்சு மேட்சை டிரா பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா டைமோட கடைசி நிமிஷத்துல, அதாவது 125வது நிமிஷத்துல ஒரு பெனால்டி கோல் அடிச்சு 3-2ன்னு ஜெயிச்சு உலக சாதனை படைச்சிருக்காங்க பெல்ஜியம் டீம். இதை விட பெரிய கூத்து அடுத்து நடந்த யுஎஸ்ஏ வெர்சஸ் போஸ்னியா மேட்ச்ல நடந்துச்சு. யுஎஸ்ஏ டீமோட மெயின் பிளேயர் பாலோகன் ஒரு கோல் அடிச்சுட்டு 64வது நிமிஷத்துல ரெட் கார்டு வாங்கிட்டு கிரவுண்டை விட்டு வெளியே போயிட்டாரு. 10 வீரர்களோட மட்டும் ஆடின அமெரிக்கா அசராம 82வது நிமிஷத்துல இன்னொரு மரண மாஸ் ஃப்ரீ கிக் கோல் அடிச்சு 2-0ன்னு மேட்சை தட்டி தூக்கிட்டாங்க. இப்போ இந்த 2 சிங்கங்களும் வர திங்கட்கிழமை குவார்டர் ஃபைனல்ஸ் ரேஸ்ல நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. பெல்ஜியத்தோட இந்த உலக சாதனை கம்பேக் மாசா இல்ல யுஎஸ்ஏவோட 10 பேர் ஆட்டம் கெத்தான்னு உங்க கருத்தை கமெண்ட்ல தட்டி விடுங்க. அண்ட் இதே மாதிரி ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 பத்தின இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.